ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் விஜய் டிவியில் குக் வித் கோமாலியில் கனி அவங்க பண்ண கர்ட் ரைஸ் ஃப்ளிட்டர் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி ரொம்ப இன்னோவேட்டிவ் அண்ட் செஃப் தாமு அண்ட் வெங்கடேஷ் பட் கூட சொன்னிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கர்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 2 கரண்டி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஸோ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தயிர் சாதத்துக்கு தயிர் இருக்குது. ஸோ நம்ம இப்போ தயிரை சேர்த்துக்கலாம் நம்ம ரைஸ் கூட. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடான ரைஸ் வேணுன்னா கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தயிர் சாதம் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இதை நெக்ஸ்ட் மிக்சியில் கூட அரைக்கணும். ஸோ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக தேவையில்லை. பாருங்கள், நான் இப்படி கோர்ஸாக அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதாவை நான் இன்னொரு ஸ்மால் பவுலில் எடுத்திருக்கேன். இது நம்ம ஒரு பேட்டர் பண்ண போகிறோம். ஒரு ஸ்மூத் செமி திக் கவரோட தண்ணி சேர்த்து நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணலாம். மீன்வெல் நம்ம தயிர் சாதத்தை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு எது இருக்கோ அதில் சேர்க்கலாம். நான் இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் 2 பிரிச்சின போட்டிருக்கேன், ஜீரா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடியை சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஸோ ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை ஒரு 5லேருந்து 6 சேர்த்துருக்கேன். ஸோ இந்த தாளிப்பை நம்ம இந்த கோர்ஸ் அரைச்ச தயிர் சாதம் மிக்சரில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தாளிப்பை நம்ம தயிர் சாதம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தயிர் சாதத்தை பால்ஸாக பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னே கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஸோ இது நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். ரவுண்ட் பால்ஸாக பிடிக்கலாம், இல்லை டிக்கா மாதிரியாக கூட பிடிக்கலாம். கனி அவங்க உள்ள ஒரு ஊறுகாய் துண்டு சேர்த்துருப்பாங்க, நம்ம அதை சேர்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அதை சேர்க்காமல் பண்ணுறேன். இது ஒரு டெஃபினெட்லி வெரி இன்னோவேட்டிவ் ரெசிபி. நம்ம மிச்சம் இந்த சாதத்தில் கொஞ்சம் தயிர் சேர்த்து தாளிச்சு இது மாதிரி ட்ரை பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ரியலி வெரி குட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட. இந்த இன்னோவேட்டிவ் அண்ட் க்ரியேட்டிவிட்டிக்கு தான் கனிக்கு அன்றைக்கி ஒரு ப்ரைஸ் கூட கிடச்சிருக்கோம். டெஃபினெட்லி நாங்கள் வீக்கெண்ட்ஸில் குக்கு வித் கோமாளி எபிசோட் கம்ப்ளீட்டாக பார்ப்போம் ஃபேமிலி கூட. நம்ம பால்ஸ் ரெடி. இந்த மைதா பேட்டர் கூட நம்ம தேவையான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ பால்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை.
ஓகே, நம்ம இப்போ இந்த பால்ஸை மைதா பேட்டரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணணும். டபுள் கோட்டிங் கூட பண்ணலாம். ஆனால் இது ஜஸ்ட் தயிர் சாதம்னால நம்ம சிங்கிள் கோட்டிங் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பிரெட் க்ரம்ஸ் நம்ம வீட்லேயே தயாரிக்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோ தேவையான எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்னோங்க, நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சி நம்ம இன்னொரு பிளேட்டில் வச்சுருக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ஃபர்ஸ்ட் மைதா பேட்டரில் டிப் பண்ணி ஒரு கோட்டிங் ஆன மேலே பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரோல் பண்ணி நல்லா பால்ஸாக பிடிச்சி பிளேட்டில் வச்சுருக்கலாம். மீன்வைல் இந்த பால்ஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா பால்ஸையும் உருண்டை பிடிச்சி வச்சியாச்சு கோட் பண்ணி. இப்போ நம்ம அடுத்து இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் நல்லா காஞ்ச பிறகு இது பிரெட் க்ரம்ஸ்னால சீக்கிரம் காஞ்சிடும். நம்ம கொஞ்சம் எண்ணெயே போதும், ரொம்ப ஃபுல் டீப் ஃப்ரை ஆகிட தேவையில்லை. பாருங்கள், எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதில் எடுத்து ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சுருக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. ஸோ அவங்க பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸிங்க்கு வத்தலோ கருவேப்பிலையோ வறுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை பிரிச்சால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உள்ள வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அந்த பிரெட் க்ரம்ஸ் மைதா கோட்டிங்னால டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலில் இருக்க மற்ற குக் வித் கோமாளி ரெசிபியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.